1ஆம் தேதி நீக்கி தீர்ப்பு கொடுத்துட்டு 3ஆம் தேதி நீக்கி அதை அமல்படுத்துன்றாரு. இப்போ மழையா இருக்கு, இதெல்லாம் எங்கேயுமே ஜட்ஜிக்கு யாருக்குமே கண்ணில் தெரியல. மழை இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் கலெக்டர் மலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் தரதா இல்ல இந்த பஞ்சாயத்தை பண்றதா அப்படின்றது அடிப்படை. என்ன கேட்டா அதுல எனக்கு என்னன்னா, இப்போ டிவிஷன் பெஞ்சும் அதை ஒன்றும் தப்பு இல்லைன்னு என்னால அதை ஏத்துக்க முடியல. இதுக்கான எனக்கு தீர்ப்பெல்லாம் புனிதமானதெல்லாம் கிடையாது. கோயில் ஏத்துறதுக்கு பதிலாக அதை சம்பந்தப்பட்ட ராம்குமாரும் அவருடன் சேர்ந்து ஒரு 10 பேரும் போய் ஏத்தலாம். யார் 10 பேரு? நீதிபதி ஆனவுடன் உன்னுடைய பழைய அரசியலை உள்ள கொண்டு வரதற்கு இல்ல அவர் கொண்டு வராருன்றது என்னுடைய குற்றச்சாட்டுங்க. இதுக்காக நான் இன்னைக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்காக பிரச்சனை கூட வரலாம், வந்தாலும் பேஸ் பண்ணலாம். ஏன்னா இது உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் உயர் சாதி தான் இருந்தார்கள், இப்போது உயர் சாதியில் சனாதானிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்றேன், என்ன இது இங்க என்ன ஆட்சி நடக்குது புரியல. கோர்ட்ல ரூல் பண்ணாங்க இந்த அரசாங்கத்தை இந்த மாதிரி எல்லாம். இப்ப காரணம் என்னன்னாங்க,